Hi dear students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து choice filling பத்தின A to Z details. 19 degree courses and pharma D ரெண்டு பேருக்குமே choice filling வந்து இப்படி தான் பண்ணனும். சோ எப்படி registration பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல தான் நீங்க வந்து PWD அல்லது ex serviceman அல்லது general category எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆன்லைன்ல official வெப்சைட்ல தான் நமக்கு லிங்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு மெயிலோ எதுலயுமே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி click here for online counseling for paramedical courses அதே மாதிரி pharma D courses அப்படினு கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல click here to login அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல login ID அல்லது இமெயில் ஐடி அல்லது அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கு அடுத்து உங்க பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஒரே ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க்ல தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்க என்ன கோர்சஸ் வேணும், காலேஜஸ் வேணும் எல்லாமே நீங்க ஆட் பண்ணுவீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நேம், ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைடுல click here to pay for registration அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து நம்மளுக்கு போகும். சோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ இதுல நீங்க எந்த பேங்கோ அது மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். சோ பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு அந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். 250 rupees நீங்க பே பண்ணுவீங்க. சோ 250 rupees வந்து நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ் கொடுத்தாலுமே ஒரே அமௌண்ட் 250 rupees மட்டும்தான். சோ உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க சக்சஸ் அப்படிங்கறது இப்படி டிஸ்ப்ளே ஆகும். இதுல ஹோம் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் நம்மளுக்கு காமிக்குதா? click here to add edit my choices, விருப்ப இடங்களை தேர்வு செய்க அப்படின்ட்டு. இதை நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப கிளிக் பண்ணி உங்களுடைய காலேஜஸையும் கோர்சஸையும் நீங்க ஆட் பண்ணணும். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து டிக் மார்க் கொடுக்கணும். கொடுத்துட்டு click here to proceed அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்மளுக்கு add choice. இங்க add choice ன்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி, கோர்ஸ், காலேஜ் நேம், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுல நீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், என்ன கேட்டகரியில வேணும் அப்படிங்கறத நீங்க இதுல இருந்து ஆட் பண்ணிட்டே போகணும். சோ இப்படி ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செகண்டா மை சாய்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த மை சாய்ஸஸ்ல நீங்க எத்தனை சாய்ஸஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் கவுண்ட வந்து இங்க காமிக்கும். சோ இது சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க இல்ல எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்ல இந்த காலேஜ மேல நீங்க கொண்டு போகணும் அப்படின்னாலும் மூவ் அப் அண்ட் டவுனும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். சோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மூணாவதா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ சாய்ஸஸ். சோ நீங்க என்ன சாய்ஸஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு கடைசியா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த PDF எத்தனை சாய்ஸஸ் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த PDF வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டவுன்லோட் மை சாய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி PDF டவுன்லோட் ஆகும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சோ அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது லாக் சாய்ஸஸ். இந்த நாலாவது லாக் சாய்ஸஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் லாக் சாய்ஸஸ். நீங்க எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு SF காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கடைசியா இங்க OTP ரெக்கார்டு, OTP அப்படின்னு கேக்குது பாத்தீங்களா? இந்த OTPல இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் அப்ளிகேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் மை சாய்ஸஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா? லாக் மை சாய்ஸஸ்னு கொடுக்கணும். சோ நிறைய பேர் கேக்குறது இது ஆட்டோமேட்டிக்காலாம் உங்களுக்கு வந்து லாக் ஆகாது. நீங்க OTP போட்டு இந்த டிக் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ண முடியும். சோ ஆட்டோமேட்டிக் லாக்லாம் கிடையாது. சோ நம்மளுக்கு இவ்வளவுதான், இந்த ஸ்டெப்ஸ் தான் முக்கியமான ஸ்டெப்ஸ். நம்மளுக்கு இந்த அப்வர்ட் ஃபார்வர்ட் காலேஜ் ஜாயினிங்கோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடையாது. ஆட்டோ லாக்கும் கிடையாது. நீங்க லாக் பண்ணல, ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, நீங்க ஆட் பண்ண கோர்சஸ் எதுவுமே ஆட் ஆகாது. அதே மாதிரி எத்தனை சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுக்கலாம். அன்லிமிட்டெட் எத்தனை சாய்ஸஸ்னாலும் நீங்க கொடுக்கலாம். 19 டிகிரி கோர்சஸும் நீங்க கொடுத்து 19 டிகிரி கோர்சஸும் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கோ அது ஃபுல்லா கொடுக்கலாம். SF காலேஜஸும் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். சோ நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் ஒரு 50 சாய்ஸஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சீட் வந்து அலாட் ஆகும். இப்ப இந்த கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணிட்டோம்.
ரிசல்ட் எப்படி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிசல்ட் நம்மளுக்கு மெயில்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் நம்மளுக்கு மெயில்ல எல்லாம் வராது. எப்படி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிசல்ட் உடைய லிங்க், சாய்ஸ் ஃபில்லிங் ரிசல்ட், கவுன்சிலிங் உடைய ரிசல்ட் லிங்க் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல நம்மளுடைய சர்ச் பார் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு, எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்படிதான் எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கிடணும். சோ ரிசல்ட் வந்து மெயில்லயோ எஸ்எம்எஸ்லயோ எதுலயுமே தெரியப்படுத்த மாட்டாங்க. ஒன்லி அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த பிடிஎஃப் நீங்க ஈஸியா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.